ஒரு பணக்காரன் தம் வீட்டு விண்டோவால் வெளியில் பார்க்குறப்போ ஒரு ஏழை மனுஷன் அந்த வீட்டோட டஸ்ட்பின்ல இருந்து தனக்கான உணவை தேடி எடுத்துக்கிட்டு போகிறான். அந்த மனுஷனை இந்த பணக்காரன் பார்த்துட்டு, தேங்க் காட், இந்த நிலைமையில நீ என்ன வைக்கல அப்படின்னு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். அந்த ஏழை மனுஷன் ரோடால போகிறப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் மிஸ்பிஹேவியர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்குறான். அவனை பார்த்த இந்த ஏழை உடனே தேங்க் காட், என்ன நீ பைத்தியக்காரனா வைக்கலன்னு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். அப்படியே அந்த பைத்தியக்காரன் பின்னாடி திரும்பி பார்க்குறப்போ ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு நோயாளியை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பைத்தியக்காரன், தேங்க் காட், என்ன நீ நோயாளி ஆக்கலை, ஆரோக்கியமாக வச்சிருக்கன்னு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். அப்படியே அந்த நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்போ மோச்சரிலிருந்து டெட் பாடிஸை எடுக்கிறாங்க. அதை இந்த நோயாளி பார்க்குறான். அப்புறம் அந்த நோயாளி உடனே தேங்க் காட், என்ன இன்னும் உயிரோடு வச்சிருக்க, டெட் பாடி ஆக்கலைன்னு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். பட் அந்த டெட் பாடிஸ்க்கு இதெல்லாம் பார்க்கவும் முடியாது, இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நாள் விடியலும் நாம் கேட்காமலே நமக்கு கிடைக்கிற பரிசு, நாம் விடுற ஒவ்வொரு மூச்சும் இறைவன் எண்ணி போட்ட பிச்சை. சரிங்களா? எத்தனையோ பேர் இந்த வீடியோ போரிங்காக இருக்குதுன்னு தள்ளி விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை அழகுப்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது.